ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் போட்டிங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அது டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது கண்டிப்பாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே எனக்கு எந்த விதமான ரிஸ்க்குமே எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ரிஸ்கே இல்லாமல் எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா எங்கெங்கெல்லாம் சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கும். சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் என்ன? இன்னைக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். அப் டு 5 lakhs வந்து ஆர்பிஐ வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக கொடுக்குறாங்க. கோல் பிளானிங் பார்க்கும்போது 2-3 விஷயம் ஜென்ரலாக வந்து கிளைண்ட் கிட்ட பேசுவோம். என்ன பேசுவோம்னாக்கா, ஒன்று வந்து நீங்கள் மாதம் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம். நீங்கள் ஒரு சேலரிட் எம்ப்ளாயியாக இருந்தால் உங்களால் மாதம் சேவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, மாதம் சேலரி எடுக்கிறீங்க, பிஸ்னஸ்லேருந்து சேலரி எடுக்கிறீங்கன்னா கூட உங்களால் மாதம் சேவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு என்ஆர்ஐயா இருந்தீங்க, என்ஆர்ஐலையும் உங்களுக்கு மாதம் சேலரி வருது, என்ஆர்ஐயெல்லாம் உங்களால் பண்ண முடியும்னா மாதம் உங்களால் சேவ் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, ஒரு சீசனல் பிஸ்னஸில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தீபாவளி பட்டாசு விற்கிறேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து ஸ்பொராடிக்காக இருக்கும். இல்லை நான் ஒரு புரோக்கராக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ரெகுலராக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா 2 விதமான 3 விதமான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் சேவிங் உங்களால் பண்ண முடியுமா? இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் எவ்வளோ பார்த்தோம்? ஒருத்தர் வந்து 20 லட்சம் ரூபாய் விஐடியில் படிக்கணும்னு சொன்னார். அவர் வந்து ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் சேவ் பண்ணிட்டாரு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஷார்ட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம். இந்த 10 லட்சத்துக்கு நாங்கள் வந்து அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லம்சம் எப்படி கொண்டு வரணும்னா 10 லட்சத்துக்கு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய கோல் வந்து என்ன இருக்கு? அவருடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கழிச்சு தான் விஐடிக்கு அந்த பையனை அனுப்பணும். இப்போ வந்து எவ்வளோ ஷார்ட் ஃபால் இருக்கு? 10 lakhs ஷார்ட் ஃபால் இருக்கு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சார் நான் வந்து லைஃப்ல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், அதே டைமில் என்கிட்ட பேக்கப் பிளான்ஸும் இருக்குது. என்ன பேக்கப் பிளான் இருக்குது? நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு சமயம் அது எனக்கு மீட் அவுட் ஆகலைன்னா கூட நான் மற்ற சோர்ஸை வச்சு என்னோட பையனை காலேஜுக்கு அனுப்பிடுவேன். எனக்கு மினிமம் ஒரு 13% 14% ரிட்டர்ன் வரணும். சார் வர முடியுமா? 13% 14% ரிட்டர்ன் வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்லையோ இல்லைனா ஒரு மிட் கேப் ஃபண்ட்லையோ ஒரு தீமேட்டிக் ஃபண்ட்லையோ போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 13 to 14% எதிர்பார்க்கலாம் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைமில். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபா ஷார்ட் ஃபாலுக்கு நீங்கள் 10 லட்சம் ரூபா சேவ் பண்ணணுங்கிறது கிடையாது. அந்த ரூல் ஆஃப் 72ன்னு ஒரு நம்பர் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஒரு வீடியோவில் ரூல் ஆஃப் 72, அந்த 72 டிவைடட் பை 14 அப்படின்னு போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 இயர்ஸ் கிடைக்கும். அரௌண்ட் 5 இயர்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டில் நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் போட்டிங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அது டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது கண்டிப்பாக நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஒரு 3-3.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா குவாண்ட்ல வேல்யூ ஃபண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ ஃபண்ட் வந்து ஒரு என்எஃப்ஓ வந்துருந்தது. அதில் நான் ஒரு 10 ரூபாய் போட்டிருந்தேன். கரெக்டாக ஒரு 3 வருஷம் 3.25 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா போட்ட 10 ரூபாய் 3 வருஷத்தில் 20 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சு. எப்போ அது 20 ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சோ ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியில் வந்துட்டேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 இயர்ஸில் கூட மார்க்கெட் வந்து டபுள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா 24% வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது கேரண்டீடாக வருமானம்? கண்டிப்பாக கேரண்டீட் கிடையாது. ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ அதனால இப்போ வந்து உங்களுடைய கோல் பிளானிங், உங்கள் பையனுடைய கோல் பிளானிங்கில் 10 lakhs வேணும், ஆனால் எனக்கு வந்து நான் ஹையஸ்ட் ரிஸ்க் எடுக்கிறேன், 14% எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் போடணும். இல்லை சார் என்னால் வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்னு சொல்லுவோம். அந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் ஒரு 10 to 12% வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சார் எனக்கு வந்து அந்த ரிஸ்க்கை என்னால் எடுக்க முடியாது, எனக்கு ஒரு லார்ஜ் கேப் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா 9 to 10% வரைக்கும் போடலாம். இல்லை சார் எனக்கு வந்து அதை விட ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், என்னுடைய NAV வந்து குறையக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 8 to 9%, 9 to 10% கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இல்லை சார் எனக்கு வந்து இந்த கோலே வந்து ஒரு 5 இயர்ஸில் இருக்கு, இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே எனக்கு எந்த விதமான ரிஸ்க்குமே எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ரிஸ்கே இல்லாமல் எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா எங்கெங்கெல்லாம் சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கும். சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்ன? இன்னைக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். அப் டு 5 lakhs வந்து ஆர்பிஐ வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்க, அதாவது உங்கள் அப்பா இருக்காங்க, உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அவங்க பேரில் கூட ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு அவங்களை இன்வெஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா உங்கள் கிளப்பிங் ஆஃப் இன்கம் இல்லாமல் உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய டோட்டல் இன்கம் வந்து ஒரு 12 lakhsக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 12 lakhs கோயிங் ஃபார்வர்ட், அதாவது April 25க்கு அப்புறம் March 2026 வரைக்கும் உங்களுடைய ஆண்டு வருமானம் 12 லட்சம் இருந்தாலும் 0 டாக்ஸ்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்படியா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பேரில் கூட சேஃபாக வந்து ஒரு 7%, 7.25% வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி நீங்கள் சேஃபாக பண்ண முடியும். ஆனால் அந்த டைமில் உங்களால் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு 7% தான் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுடைய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இன்னும் ரொம்ப ரொம்ப அடுத்து இன்னொரு 2 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் சொல்கிறேன். அந்த 2 இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் எஸ்ஐபி அண்ட் ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்கு. நார்மல் எஸ்ஐபின்னா என்ன அர்த்தம்னாக்க நீங்க போடக்கூடிய அமௌண்ட்டை கான்ஸ்டன்டா ஒரே அமௌண்ட்டை நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கோ நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கோ போடுவீங்க. ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட், அதாவது 10,000 ரூபாய் அப்படின்னீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் மட்டும் ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா அது பேர் கான்ஸ்டன்ட் எஸ்ஐபி. ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்ன? அது ஒரு பியூட்டிஃபுல்லான டூல். என்னன்னா எனக்கு வருஷம் எனக்கு வந்து சேலரி வந்து கூடுது அப்படின்னா இந்த வருஷம் நான் வந்து ஒரு 6,000 ரூபாய் போடுவேன். எனக்கு அடுத்த வருஷத்துல எனக்கு 10% சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 6,600 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்த வருஷம் 6,600 7,200 போடுவேன். இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து உங்களோட டெய்லி இன்கம் எவ்வளவு, அவர்லி இன்கம் என்ன அப்படின்னு போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் டீடைல்டு வீடியோ ஆன் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் இருக்குது, எக்கச்சக்கமான ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் நிறைய கிடைக்கும் இந்த வீடியோவில். அண்ட் அடுத்த வீடியோவில் இதை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.